வருவாரு, வெயிட் பண்ண. கிருஷ்ணமூர்த்தி ஆடுவாரு, கங்காதரம். அப்படி ஒரு வேலை என் தாயும் தந்தையும் தங்களை விட்டுவிட்டு வேறு யாராவது தந்திர நினைவு தந்தா வந்த மாப்பிளையும் வந்த அரசனையும் பந்துகையை கட்டிவிட்டு யூடியூப்ல பயமுத்தாதியா பாடிட்டு இருங்கடா. வீடியோ தெரியுமா தெரியாதா? இந்த பக்கம் திரும்பி அடுக்கா மணி வீடியோ எடுக்கிறேன். ஆண்டி இந்த பக்கம் போனானோ ஏய் நல்லா தாங்க இதுன்னா அடி உனக்கு சரி கடையால் விழுந்தது நீருக்குள்ளே. ஆனால் நீரே நீருக்குள் இறங்காமல் மேலிருந்து வண்ணமாக வாயில மந்திரத்தை ஓதிக்கொண்டு கையில தர்பை கிள்ளிக்கொண்டு அந்த கடையால் எடுத்து கொடுத்தீர்கள் அல்லவா? அது எப்படி அத்தான்? இது ஒரு பெரிய கதை. உனக்கு தேவையா? இங்க வா, இங்க வா. கட் பண்ணி நீ மட்டன் போட்டு வேண்டியா? ஆகட்டும்பா. சரிங்க ஐயா. அப்படி 105 பேர்களும் பந்து விளையாடி கொண்டிருக்காங்க. என் தந்தைமார்கள் 5 ஒரு புறமாகும். பந்து விளையாடிற்கு நேரத்தில் என் தந்தைக்கு மூத்தவராக விளங்கியவர், என் பெரிய தந்தையை விளங்கியவர் பீமத்தியானன் அடித்த பந்தாகப்பட்டது. எதிரே இருந்தவர்கள் எங்களுடைய தாயாதி 100 பேர்கள் இருந்து தடுத்தவரே கிடையாது. புரியாது. இது அண்ணே ராஜேந்திரன். அந்த நேரம் இந்த 100 பேர்கள் வரப்புறமாகும். அந்த சின்ன பையன் அந்த தோணராக விட்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் கடந்து பார்க்கறாங்க. என்ன காரணம்? அப்படி அந்த அந்த நேரத்திலே பந்தாக விட்ட கிணத்துல இருக்கு. இதை எடுப்பதற்காக தான் இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கார் என்று அவர் என்ன செய்தாரா? அந்த கிணத்து மேட்டு மீது இந்த தர்பை வந்து கழுது ஒவ்வொன்றாக கிள்ளி விடுகிறார். அந்த தர்பையாக விட்டது ஒட்டிக் கொண்டே கிணத்துக்குள்ள போகிறது. அவர் உச்சரிக்கும் மந்திரமாகப்பட்டது. அந்த மந்திரத்தின் மகிமையினால் அந்த தர்பை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக் கொண்டு கிணத்துக்குள்ளே செல்கிறது பந்து எடுப்பதற்காக. 104 பேர்களும் அந்த தர்பையை பார்த்திருக்காங்க. அந்த பந்து எப்படி எடுக்கிறது இந்த தர்பை அப்படி என்று என் தந்தையா வழங்கி அர்ஜுன பெருமான் குருவனுடைய உதட அசைவை கண்டார். ஆ என்றால் எப்படி, ஊ என்றால் எப்படி ஒட்டிக் கொள்கிறது. அந்த குருவனுடைய உதட அசைவை கண்டு அந்த மந்திரத்தை எனக்கு தெரிந்தார்.
மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? இப்போதாகிய சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்துட்டதா? அத்தா இருங்கத்தா, நான் கேட்கிறேன். கடையா எடுத்துருக்கீங்களா? ஆகினால் நீங்களும் நானும் கனையாடி களத்திலே விழுந்தது. ஆமாம் அத்தா. அது வரும்போது எடுத்து வச்சுட்டு வரணும்ல. நீயும் நானும் தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறிய இதே இடத்தில் கேட்டு மாட்டிக்கு போறான். ஏய் அமிதாரா செய்திருக்கலாம் அத்தா. ஆமா அத்தா, வாருங்கள் அத்தா. ஏன் அத்தா? என் தந்தையார்களும் என் பெரிய தாய் அழகிய திரௌபதா தேவியோடு மனவாழ்வெல்லாம் நீங்கட்டும், நாட்டை வந்து அடையட்டும். அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் முன்பதாகவும் நம் திருமணத்தை செய்து கொள்ளலாம். அத்தா, எனக்கு வேணும்னா வேணும் அத்தா. இப்போ என்ன வயசு? சனி சனி வந்து சாஸ்திரம் திருமணம் செய்து கொள்ளலாம் அத்தா. மனிதர்களை எவரும் காணாமல் இந்த நந்தவனத்திலே அதாவது தெரியுமா? காதல் திருமணம். அதான் பண்ணுங்க. அப்படியா? யாரு ஆதாமுக்கு கல்யாணம் பண்ணி யார் பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். கரெக்ட் தான்மா. சரி, ஆதாமுக்கு சங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி போட்டு போறது. இந்த மாதிரி பத்தி தான் கல்யாணம் பண்ணி அவன் கூட போறது. கரெக்ட் தான்பா. போட்டு பாக்கலாம். நான் எத்தனை வாட்டியா காய போட்டு சிட்டி போட்டு சிட்டினால போது கல்யாணம் பண்ணேன். சிட்டியை கட்டு பண்ணேன். என்ன மாலை கொடுன்னு கேட்டேன். எவ்வளவு ஒரு மாலைன்னு சொன்னா? 50 ரூபா ஒரு மாலைன்னா. ரெண்டு மாலை ஒரு மாலை இருக்கு, இன்னொரு மாலை அதான் இது. ஐயோ அம்மா, ஐயோ மாலை வாங்கப்பட்ட பாடுக்குது. மாலை எங்கேயுமே கிடையாது. எப்பா எல்லாம் கடை டைட்டு. கடை மொத்தம் லீவு. பூக்கார மணல் சேர்த்துச்சா? அப்புறம் கடையில லீவு. ஐயா எங்கேயுமே மாலை கிடையாது. நீ கொடுத்த துட்டுக்கு நேரா போன சாயல்ல போய் ஒரு குவார்டர் வாங்கினேன். வாங்கி அது குவார்டர் கட்டிக்கு தான் வந்துச்சு. அப்படி நேரம் போனேன், ஒரு கட்டி வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு நேரம் வந்து சமையல் ஆமா இளவரசு வந்துட்டே இருக்கிறேன். அந்த வெயில் அப்பதான் சாவு பத்தி கூட்டு போறாங்க. வர்றாங்க சாவு வரும்போது நான் கம்பெனி ஒரு முழிச்சாட்டு ஒஞ்சிக்கல. ஏன்னா பயந்துல என்ன பார்க்க கூடாதுவா. அப்படியா கம்பெனி ஒஞ்சிக்கினேன். சாவு வந்துட்டு சாவு வச்சுட்டு இந்த மாலைலாம் அந்த சாவு மாலை போட்டு அந்த குழி மாலை போட்டு குழி மாலை போட்டு எல்லாம் போட்டாங்க. சேர்த்து போட்டுக்கிற மாதிரி அவனுக்கு தெரியாது மாலை போட்டுட்டான். ஓ
போட்டுட்டு இருக்கிறாங்களா ஆமா அந்த குய் மேல இந்த மாலை போட்டு போனாங்க இந்த மாலை போட்டு போட்டாங்க எல்லாரும் சேர்த்துட்டு இருக்கிற மாதிரி உள்ள மண்ணுக்குள்ள அவனுக்கே தெரியாது 2 மாலை எடுத்து ஓடியா ஓட்டு ஓடியா நீ அறிவாளி நான் கேக்குறது கேளியா என்ன இது ஏன் மாலை போறேன் தெரியுமா உனக்கு அவனதான் போட்டு மண்ணு போட்டு போட்டு வச்சிருக்கான் அவன் தெரிஞ்சா தான் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அம்மால போடுறாங்க மணமாலை ஃபோன் பண்ணி வந்து ஆமா மத்தா சரி நானே பண்றேன் அதுக்கு தான் பாடுறேன் நீ வாராய் பசங்கிலியே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனா ரொம்ப சும்மா இருந்தாங்களா ரொம்ப சும்மா இருக்குமா இப்படியே போனா ரொம்ப ரொம்ப சும்மா இருந்தாங்களா அடிப்பாங்களே ஆமா அதனால மாலை கட்டி தாலி எடுத்துட்டு போங்க ஐயோ புண்ணியம் நல்லா இருக்கும்